ஒரு வீடு கட்டணும்னு எல்லாருக்கும் ஆசைங்க. எல்லாருக்கும் வீடு கட்டணும்னு ஆசை. மனிதர்களுக்கு இருக்கிற இடம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பறவைகளுக்கு ரொம்ப முக்கியங்க. பறவைகள் இருக்குல்ல, அது கூடு கட்டும். எப்ப கட்டும் தெரியுமா? ஆணும் பெண்ணும் சேர்ந்து முட்டை இட வேண்டும் என்று நினைத்து விட்டால், பெண் ஆணோடு சேர்வதற்கு முன்னால் ஆண் என்ன செய்யும்னா போய் வீடு கட்டும். பறவையில கட்டி அந்த பெண்ணை கொண்டு போய் அந்த கூட்டில இருந்து முட்டை பொரிக்கும், குஞ்சு பொரிக்கும். நான் இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? இங்க எத்தனை பேர் நான் வெஜிடேரியன்ல முட்டை கோழி சமைச்சிருக்கீங்க? முட்டை கோழி சமைச்சா அது ரொம்ப ருசியா இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் சமைச்சது இல்ல, சாப்பிட்டதும் இல்ல. முட்டை கோழி சமைக்கணும் பாங்க, அதை எடுத்து பார்த்தா முட்டை வரிசையா இருக்கும். யாராவது இங்க இருக்கக்கூடிய பெண்கள், மதுரையில நல்ல கோழி குழம்பு வைக்கிற பெண்கள் யாரேனும் கோழி அறுக்கும் பொழுது முட்டையில ஓடு பார்த்திருக்கீங்களா? ஓடு இருக்காதுங்க. யாருமே ஓடு பார்க்க முடியாது. நான் சொல்லுகிறேன், அவங்க சொன்னாங்களே இங்க மாதாவை நான் புரிந்து கொள்கிறேன். பிரசவ வேதனைங்கிறது என்ன தெரியுமா? இப்ப மாதம் மாதம் நமக்கு வெளியாகுது இல்லைங்க, இதெல்லாம் அப்படியே அரெஸ்ட் ஆயிடுங்க. 9 மாசம் அரெஸ்ட் ஆச்சுன்னா பிள்ளைங்க. அந்த வேதனை இருக்குல்ல, பறவைகளுக்கான வேதனை. முட்டை போடும் 1 மணி நேரத்துக்கு முன்னால் அது ஓடு கட்டும். அந்த ஓடு கட்டுமாங்க. ஓடு கட்டுன அடுத்த அவர் அது முட்டை போட்டாகணும். ஏற்கனவே பிளானிங்கா கூடு கட்டி இருக்கக்கூடிய பறவைகளுக்கு பிரச்சனை இல்ல, குயிலுக்கு பிரச்சனை. ஏன்னா குயில் அந்த கூட்டை தேடி ஆகணும். அந்த 1 மணி நேரத்துல கூட்டை தேடி ஆகணும். எந்த கூடு? காக்கா கூடு. எந்த காக்கா? ஏற்கனவே முட்டை போட்டிருக்க கூடிய காக்கா கூடு. அந்த காக்கையும் அடை காத்துக்கிட்டு இருக்கணும். அந்த இடத்துலதான் போய் முட்டை போட முடியும். ஏன்னா வெறும் கூட்டுல முட்டை போட்டா காக்கா ஏத்துக்காது. அடை காக்கிற முட்டை போட்டாதான் அந்த காக்கா ஏத்துக்கும். அந்த டைம்ல அதை பார்த்து போய் என்ன ஸ்ட்ரகிள்ங்க. உங்களுக்கும் எனக்குமான ஸ்ட்ரகிள பேசிட்டு இருக்கோமே, நம்மை விட லட்சக்கணக்கான மடங்கு அதிகமான ஸ்ட்ரகிள் குயிலுக்கு. இந்த குயில் என்ன பண்ண தெரியுமா? போய் அந்த இடத்தை கண்டுபிடிச்சிருமா. அதுல ஆண் பறவை இருக்குல்ல, அது போய் காகத்தை சீண்டுமா. காகத்தை சீண்டி தூர அழைச்சிட்டு போகுமா. அது டைமிங் தெரியுமா அதுக்கு? அந்த டைம்ல இந்த குயில் அங்க முட்டை போட்டுருமா. இது மேட்டர் இல்லைங்க. அம்மா அப்பா விஷயம் இதோட முடிஞ்சது. அடுத்த ஸ்ட்ரகிள் எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? முட்டைக்கு ஆரம்பிக்குது. குயில் அந்த முட்டையில் இருக்குன்னு காக்காக்கு தெரியாது. அப்படியே வருமாங்க. முட்டை அதை உடைஞ்சி அந்த குஞ்சு வெளியில வரும் பொழுது காக்கைக்கு தெரியாதான். எல்லாம் பார்த்துட்டு காக்கா வெளியில போய் வாயில சாப்பாடு கொண்டு அந்த குஞ்சுகளுக்கு தருமா. அப்போ கூட பிரச்சனை இல்லையா? பிரச்சனை எப்போ தெரியுமா? அந்த குஞ்சுக்கு வாய் திறக்கும் போது சத்தம் ஒண்ணு வரும். கிச் கிச்னு சத்தம் வரும்ல. அப்போ அது சத்தம் போடும்போது அது மட்டும் டிஃபரெண்டா போடுமா. உடனே காக்கா கேக்குமா, வேர் இஸ் அவர் ஃபேமிலி சவுண்ட்? யூ ஆர் கத்துப்பைங் வெரி டிஃபரெண்ட்லி அப்படின்ட்டு வாயில கொத்துமாங்க. எந்த பறவையும் இந்த குயிலையும் பாருங்களேன், அது கடைசி அது எந்த பாட்டு சொன்னாலும் அதுல ஒரு சோகம் இருக்கும். அந்த சோகம் அந்த குஞ்சா இருக்கும்பொழுது வாங்கின கொத்தால வந்தது. பெண்களை, குழந்தைகளை காயப்படுத்தி விடாதீர்கள். வாழ்க்கை முழுவதும் அவர்களால் சந்தோஷமா இருக்கவே முடியாது.